காலபுருஷ சக்கரத்துல இரண்டாவது ராசியாக வலம் வரக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில இந்த சுக்கிர பகவான் ஒருத்தங்களுக்கு உச்சத்துல இருக்காங்க, நல்ல நிலையில இருக்காங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு கோடீஸ்வரங்களையும் ஏகபோக வாழ்க்கையும் வாழ்றவங்கள பார்க்க முடியாது. சொல்லப்போனா அதிர்ஷ்டசாலிங்கன்னே சொல்லலாம். ஆனா அவரையே ராசி அதிபதியாக வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கா? கஷ்டம். சதா நேரமும் பிரச்சனை. அதுவும் பண பிரச்சனைனா நம்மளை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. அதுல ஏதாவது மாற்றம் வருமா? சுக்கிர பகவான அதிபதியை வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. குருவாவது நமக்கு வழி காட்டுவாரா? இப்படி ரிஷப ராசிகளுடைய எதிர்பார்ப்புக்கு விடை கொடுக்க தான் இந்த வீடியோ பதிவு. குறிப்பா இந்த ரிஷபம் அப்படின்னாவே யார் தெரியுங்களா? ரொம்ப அழகா இருப்பாங்க. அழகை பராமரிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. மனசுல 1000 இருந்தாலும் சரி, அவ்வளவு ஈஸியா இவங்க கிட்ட பேச்சுல வாங்கிட முடியாது. எவ்வளவு பாசமா இருங்க, நேசமா இருங்க, ஒரு வார்த்தை வாங்க முடியாது. சாமர்த்தியமான பேச்சுக்கு சொந்தக்காரங்க. அட தப்பா நினைக்காதீங்க, பொய் பேச மாட்டாங்க. மற்றவனுடைய வாழ்க்கைக்கு எடுத்து ஏதாவது சூதுவாது பண்றவங்க கிடையாது. நன்றி மறவாத குணமும், நலிந்தோருக்கும் அதாவது இல்லாதவங்களுக்குமே உதவி செய்யக்கூடிய உள்ளம் கொண்டவங்க, தளராத மனசுக்கு சொந்தக்காரங்க. இவங்க மறைக்கிறாங்கனாக்கா இவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தான் மறைப்பாங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பா இந்த ரிஷபத்தை சித்தர்கள்னு சொல்லலாம், தியாகிகள்னு சொல்லலாம். ஏன்னா துரோகிகளுக்கு கூட நல்லது நினைக்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க, உழைப்பை மட்டுமே மூலதனமாக வைத்து செயல்படக்கூடியவங்களும் இவங்க தான். வசீகரமான பேச்சுல வல்லவர்கள். ரிஷபம் ஒரு இடத்துல இருக்கா, இவங்களை சுத்தி தான் எல்லாரும் இருப்பாங்க. காரணம், எல்லாருக்கும் தோதா பேசுவாங்க, யார் மனசையும் புண்படுத்த மாட்டாங்க, எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. ஸோ எல்லாருடைய தேவைகளுமே இவங்க கிட்ட நீங்க நிறைவேற்றிக்கலாம். தான் கஷ்டப்பட்டாலும், ஏன் தான் உசுரே போனாலும் தன்னை நாடி வந்தவங்களுக்கு உதவி செய்வதனால எல்லாருக்கும் ரிஷபத்தை பிடிக்கும். ஆனா ரிஷபத்துக்கு ஒரு கஷ்டம்னு திரும்பி பார்த்தா, ரிஷபத்துக்கு ஒரு கஷ்டம்னு சொல்ல போனா அந்த இடத்துல ஒரு ஈக்கக்க கூட இருக்காது. இதுதான் ரிஷபத்துடைய நிதர்சனமான வாழ்க்கை முறை. அப்படி இருந்தும் ரிஷபம் இது வரைக்கும் வாழ்க்கையை உருட்டுறது எதனால தெரியுமா? கண்டிப்பா நம்ம யாருக்கும் துரோகம் செய்யல. நமக்குன்னு ஒரு நல்ல காலம் பிறக்கும், கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருங்கிறது அந்த ஆண்டவனின் மீது கொண்ட நம்பிக்கையினால ரிஷபம் இப்போ வரைக்கும் வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கைக்கு உரியவராக குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய கதவை திறந்து வச்சிருக்கார். ரிஷபராசிகாரர்களே, இந்த பக்கம் பயணம் பண்ணுங்க. உடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும், உங்களுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கணும். இப்போ ரிஷபராசிக்காரங்களே தலை பார்த்துருப்பீங்க. ரிஷபத்திற்கு நாள் குறிச்சாச்சுன்னு ஒரு சிலர் என்ன சொல்றேனாக்க, என்ன மேலே போறதுக்கு நாள் குறிச்சாச்சா, அப்படியா இப்படியா? ஏங்க, ஒரு நல்ல சுபகாரியங்களுக்கு கூட தாங்க நேரம் காலம் குறிக்கிறோம் இல்லையா? அப்படி ஒரு நேரம் காலம் தாங்க. மே 14ஆம் தேதிக்கு பின்னாடி 100% ரிஷபராசிகளுடைய வாழ்க்கையில நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு தான் நேரம் குறிச்சாச்சு, நாள் குறிச்சாச்சு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவா பார்க்கலாம். இந்த குரு பேச்சுங்கிறத ரிஷபராசிக்கு சாதாரணமா இல்லைங்க, குபேர யோகத்தை தரக்கூடிய கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு முறை குரு பேச்சு நடக்கும். அதன்படி 2025ஆம் ஆண்டு 14/5/2025 அன்னைக்கு இரவு 11 மணி அளவில் குரு பகவான் ரிஷபராசிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது 12 ராசிகளுக்குமே பலன் கொடுக்கும். பொதுவாக குரு என்ன பண்ணுவாரு, நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவர் தான். இருந்தாலும் அதிக அளவிலான அற்புதங்களை கொடுக்கறது ஒரு சில ராசிகளுக்கு கிடைக்கும். அந்த வகையில செல்வம், மகிழ்ச்சி, குடும்பம், ஆரோக்கியம் எல்லாவற்றின் தாக்கத்தையுமே ரிஷபத்திற்கு கொடுக்க போறார். ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான்ங்கிறவர் யாருங்க? தனக்காரகன். குரு பகவான் பணத்துக்கு முக்கியமான கிரகம். தனம், பணம் ஒருவருக்கு நல்லா இருக்கணும்னாக்க உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும். அதே மாதிரி சுக்கிரன் உங்களுடைய அதிபதி கிடையாது, அவர் சுகபோகத்துக்கு காரணமானவர். சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பணத்தை கையில வச்சுக்கலாம். ஆனா குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் பெரிய அளவுல இருக்கும். குறிப்பா ஒருத்தர் ரொம்ப பணக்காரனா இருக்கான், நல்ல கோடீஸ்வரனா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு குரு பலமா இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பலத்தை தான் குரு பகவான் ரிஷபராசி கொடுக்க போறார். எது? கோடீஸ்வர குபேர யோகம். ரிஷபத்திற்கு தனஸ்தானத்துல 2ஆம் வீட்டுல இருக்காரு. தனஸ்தானத்துல தனகாரன் இருப்பது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். அதாவது குரு பகவான் பணத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான கிரகம். ரிஷபத்துக்கு குருங்கிறவர் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட கோடீஸ்வரராக ரிஷபராசிகளோட ஜாதகத்துல குரு பகவான் நல்ல இடத்துல உட்காரு.
அஷ்டமாதிபதி மட்டும் இல்ல, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதியுமே குரு பகவான் தான். குரு பகவான் நினைச்சா மட்டுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்க முடியும். அந்த வகையில இந்த குரு பேச்சு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை ரிஷபராசிக்கு தரப்போகுது. இப்ப தெளிவா சொன்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் 14ஆம் தேதி முதல் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து அமரக்கூடிய குருவினால இதுவரைக்கும் ஜென்ம குருவாக இருந்து கொண்டு சகல வகைகளிலுமே பிரச்சனைகளையும் காரிய தடைகளையும் கொடுத்துட்டு வந்த குரு பகவான் இப்போ 2ஆம் இடத்துக்கு வருவதனால நிம்மதி பிறக்கும், தடைகள் விலகும், வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், தேக ஆரோக்கியம் கொடுக்கும், வங்கியில அடமானம் வச்சிருந்த வீட்டு பத்திரங்களை மீட்டெடுப்பீங்க, நகை நட்டை மீட்டெடுப்பீங்க. உங்களோட பேச்சுல ஒரு முதிர்ச்சி தெரியும். கூட பிறந்தவங்க கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த உரசல் போக்கு இருக்கு இல்லையா, அது நீங்க போகுது. அதாவது கூட பிறந்தவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த சண்டை சச்சரவு கசப்பு எல்லாமே மாறப்போகுது. உடன்பிறப்புகள் உடன் உங்களுக்கு உறவுங்கிறது வலுவா இருக்க போகுது, இனிமையா இருக்க போகுது. அதே போல வீட்டுல ரிஷபம் ஒண்ணு சொன்னா அதை யாருமே மதிச்சிருக்கவே மாட்டாங்க. நில ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி ஒதுங்கி நின்றுப்பாங்க. அந்த நிலையில மாற்றம் வருது. முயற்சிகள்ல ஜான் ஏர்னா சரி மொளை சறுக்கும். இந்த கதை தான் வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கும். ஒரு எட்டு வைக்கிறியா 10 எட்டு சறுக்கு, ஓ நீலாம் ஏஞ்சி வரியா அப்படிங்கிற மாதிரி தான் ரிஷபராசியுடைய வாழ்க்கையை சறுக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. இனி அந்த அவல நிலைகள் அனைத்தும் மாறுது. நீங்க ஒரு எட்டு வைக்கணும்னு நினைச்சா குரு உங்களை 100 எட்டு முன்னாடி கொண்டு போய் வைக்கிறார். நீங்க நடக்கணும்னு நினைச்சா உங்களை வந்து பறக்க வைக்கிறார். அதே போல வீட்லயும் சரி வெளியிலயும் சரி உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடும், பணப்புழக்கம் நல்லா இருக்கும், குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்கும், வியாபாரம் உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம், உறவுக்காரங்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க, சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து கூடும், புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும். இது மட்டும் இல்லைங்க, குரு பகவானுடைய பார்வையுடைய பலன்கள் பார்த்தோம்னா, குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்த விட அவர் பார்வைக்கு தான் பலம் அதிகம், பலன் அதிகம் இல்லையா? அந்த வகையில உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களை எதிர்த்தவங்கெல்லாம் இனி விலகி ஓடுவாங்க. எதிரின்னு ஒருத்தங்க இனி ரிஷபராசிக்கு இருக்கவே மாட்டாங்க. அடுத்த 1 வருஷத்துக்கு உங்களை யாராலையுமே அசைக்கவே முடியாது. அதே மாதிரி உடைய ஆளுமை திறன் அதிகமாகுது, கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வருது, மருத்துவ செலவுகள் குறையுது. குறிப்பா குரு பகவான் 8வது வீட்டையும் பார்க்கறதுனால நீங்க எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். திட்டமிட்டபடி அயல்நாட்டு பயணங்கள் கூடி வரும். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், தொழில் பண்ண போகணும், படிக்கிறதுக்காக போகணும்னு நினைக்கிறேன், வீசா கிடைக்கும். இதோட குரு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ஆக மொத்தம் 6, 8, 10க்கு குரு பகவானுடைய பார்வை விழுது. 10ஆம் வீடு பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும், கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பதவிகள் தேடி வரப்போகுது. தொழில் பண்றீங்களா, வியாபாரம் பாக்குறீங்களா, ஆண்களோ பெண்களோ அபரிவிதமான வளர்ச்சி வரக்கூடும். அதே போல குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம்ங்கிறது, குரு பகவான் உங்களுடைய சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாயின் நட்சத்திரத்துல 14/5/2025 முதல் 13/6/2025 வரைக்கும் செல்வதனால கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும், சொத்துக்களை வாங்குவீங்க, வெளிநாட்டு நிறுவனத்துல வேலை கிடைக்கும். இதோட குரு பகவான் ராகுவின் நட்சத்திரத்துல 13/6/2025 முதல் 13/8/2025 வரைக்கும் போவதனால வேற்று மொழிக்காரங்க உதவி செய்வாங்க, புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க, உத்தியோகத்துல பணி சுமை குறையும், சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். ஏன்னா ராக பகவானை பொறுத்த வரைக்கும் தனியா குணம் கிடையாது. குருடைய பார்வையில ராகுனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால குரு என்ன பண்ணுவாரு, நல்லது பண்ணுவாரு. ராகு வந்து என்ன பண்ணுவாரு, குரு கூட சேர்றதால குருடைய மொத்த நல்ல குணத்தையுமே இவரை எடுத்துக்கிட்டு பிரதிபலிக்கிறப்போ, அதாவது இந்த பாம்பு கிரகமான ராகு பகவான் உங்களுக்கு நல்லது எப்படி பண்ண போறாருன்னா, குரு பகவான் ஒரு 1 லட்ச ரூபாய் கட்ட கையில கொடுத்து, இந்தப்பா இதை போயிட்டு இந்த ரிஷபராசிக்கு ஒரு 10,000 ரூபாய் இதுல இருந்து பிரிச்சு கொடுத்துட்டுவான்னு சொன்னா, ராகவன் என்ன பண்ணுவாரு, அதெல்லாம் முடியாது அப்படின்னு 1 லட்ச ரூபாயும் கொடுத்துட்டு வருவார். குரு கொடுக்க நினைச்சா ராகு கொட்டி கொடுக்கிறாரு, புரியுதுங்களா? பல மடங்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் கூட ஒட்டு மொத்தமா வருங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. வண்டி வாகனமா என்னமா சொல்ற, என்கிட்ட சைக்கிள் கூட இல்லை, நடந்து போய்கிட்டு இருக்கேன். கார்ல போகக்கூடிய யோகம் வரும், கார்ல போயிட்டு இருக்கான், பல கார்கள் வாங்கி சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக ரிஷபம் வர போறீங்க. உங்களை எல்லாம் எவ்வளவு சீப்பா பேசியிருப்பாங்க இந்த உறவுக்காரங்க. நட்புங்கிற பேர்ல எத்தனை பேரு அவங்க எல்லாம் வாயடிச்சு போக போறாங்க. உங்களை பத்தி நீங்க அவங்க பேசணும், கேவலமா பேசணும் பேச முடியும்.
எங்கதான் போய் கொள்ளை அடிச்சானோ தெரியல, இவ்வளவு நல்லா இருக்கான், எங்கதான் போய் கொள்ளை அடிச்சாலோ இவ்வளோ நகை நட்டை போட்டு மினுக்கிட்டு சுத்துறான், இப்படி வேணா வயிற்றுல பேசலாமே தவிர்த்து உங்களை யாராலையுமே நேருக்கு நேரம் ஒரு வார்த்தை பேச முடியாது. எல்லாத்துலயுமே யோகம் தான். அடுத்துதான் குரு பகவான் அஷ்டம லாபாதிபதியாக அவரது நட்சத்திரத்திலேயே 13/8/2025 முதல் 1/6/2026 வரைக்கும் செல்வதால வெளிநாட்டு பயணங்கள் உண்டு. ஜாமீன் கையெழுத்து மட்டும் இந்த நேரத்துல யாருக்காகவும் போடக்கூடாது. போடுதுங்கிறதே உங்களுக்கு ஏமாற்றம் தான், புரியுதுங்களா? இதை மட்டும் ரிஷபம் செய்யவே கூடாது. மற்றவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது, இந்த நடுவில் நின்று மீடியேட்டர் வேலை பார்க்கறது, தெரிஞ்சவன் தான் நல்லவன் தான் வல்லவன் தான் யாருக்காவது சிபாரிசுக்கு போறது, மற்றவங்களை நம்புறது, இது எல்லாமே உங்க தலையில நீங்களே மண்ணை வள்ளி போட்டுக்கிறதுக்கு சமம். இதை மட்டும் ரிஷபம் தவிர்க்கணும். அதே போல மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அடுத்த குரு பகவான் கடக ராசியில 18/10/2025 முதல் 5/12/2025 வரைக்கும் பயணிப்பதனால யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது. திரும்பவும் சொல்றேன், பணம் தான் பல வழிகளுக்கு காரணமா இருக்கு. உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டத்துக்குமே அதுவதான் காரணமா இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலயும் நீங்க கடன் வாங்கி உங்களுக்காக செலவு செய்யல, உங்களால மத்தவங்க நல்லா வாழ்ந்துகிட்டு உங்களை கடன் பிரச்சனை மாட்ட விட்டு கழுத்தை நெரிக்க விட்டாங்க. சொல்லப்போனா வாழ்க்கையே முடிச்சுக்கலான்ற அளவுக்குலாம் போயிருப்பீங்க. திரும்பவும் அந்த தவறு செய்யக்கூடாதுன்னா பண விஷயத்துல தயவு செஞ்சு ஒளிவு மறைவா இருந்து பழகிக்கோங்க. யாருக்கிட்டுமே பணம் கொடுக்கறது வாங்குறது இருக்கவே கூடாது. குறிப்பா உன் பாக்கெட்ல ஒரு 100 ரூபா இருந்தா கூட சரி, 10 ரூபாய் இல்லைன்னு கூட போய் சொல், தப்பே கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி இளைய உடன்பிறப்புகள் சகோதர சகோதரியுடைய திருமணங்கள் கைகூடி வரும். உங்களுக்கு குரு பகவான் சாதகமா இருக்கிறப்போ, அதாவது நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கும் பாயன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போலதான் அந்த குரு பயிற்சிங்கிறது ரிஷப ராசிக்கும் சரி, ரிஷப ராசி சேர்ந்தவங்களுக்கும் சரி அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்கும். இன்னும் ஒரு படி மேல சொன்னா, குரு பகவான் 11/11/2025 முதல் 11/3/2026 வரைக்கும் வக்ரகதியில இருக்கிறதுனால எதிரிகள்லாம் அடங்கி போவாங்க. இவங்களே நம்ம எதிர்த்தோங்கிற மாதிரி பயணங்கள் அதிகரிக்கும். புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க, சொத்து விவகாரங்கள் சுமூகமா முடியும். இதுவே வியாபாரம் செய்யறீங்க, சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, வியாபார ஸ்தலத்தை உங்க ரசனைக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சிப்பீங்க. வாடிக்கையாளர்கள்லாம் விரும்பி வருவாங்க. கெமிக்கல், கமிஷன், ஹோட்டல், ஃபைனான்ஸ் இந்த மாதிரியான தொழில் இருக்கவங்களுக்கு லாபம் பல மடங்கு கிடைக்கும். கூட்டு தொழில விலகி போன பங்குதாரர்கள் இப்ப உங்ககிட்ட தேடி சேருவாங்க. சேர்த்திக்கோப்பா, தெரியாம உன்னை விட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த உத்தியோக பணி, தனியார் துறையா அரசாங்கத்துறையா, ஆண்களோ பெண்களோ, சதா நேரமும் என்ன பண்ணாலும் சரி குறை சொல்லிக்கிட்டே இருந்த மேல் அதிகாரி இனி உங்களுக்கு இணக்கமாவாங்க. அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதே போல பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட வழக்கல்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குறிப்பா கன்னித்துறையில இருக்கவங்களுக்கு நீங்க இழந்த சலுகைகளை மீண்டும் பெறுவீங்க. கைத்துறையில இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கணும் தான். இந்த மீன் பிடிச்சு கொடுக்கறத விட மீன் பிடிக்க கத்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் குரு பகவான் என்ன பண்றாரு, உங்களுடைய லட்சியத்தை நீங்க அடைய உங்களை திறம்பட செயல்பட வைத்து உங்களாலேயே அந்த இலக்கை அடைய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஒரு விஷயத்த மட்டும் ரிஷபத்திற்கு நான் குறிப்பிட்டு சொல்றேன், கவனமா நீங்க இதை பாதுகாக்க வேண்டிய விஷயம்னு சொல்லலாம். வாயை கட்டுப்படுத்திக்கோங்க. ரிஷப ராசிக்கு இந்த குரு பேச்சு ஜாக்பெட் யோகத்தை கொடுத்தாலும் வாயில தான் கண்டோம். பேச்சுல கவனம் முக்கியம் பிகிலு, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல இந்த குரு பேச்சு நடந்ததுமே ரிஷப ராசிக்காரங்க கஞ்சனூர் சுக்கிரன் தலத்துக்கு போயிட்டு குடும்பத்தோட வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல பணங்களை நிலச்சி வைக்கும். அதே மாதிரி சைனஸ், காது, மூக்கு, தொண்டை, வாய், ஒத்த தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அடுத்து வாக்கு ஸ்டண்ட்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். தேன் தடவிய வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லது. சின்னதா நீங்க கோவப்பட்டா கூட சரி, அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இதை தாண்டி ஒரு கவலையும் கிடையாது. மன அழுத்தம் மறையுது, மரண பயத்திலிருந்து நிவர்த்தி கிடைக்குது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பே இல்லப்பா நான்லாம் எங்க முன்னேற போறேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட அமோகமான காலகட்டம் உண்டாக போகுது. குரு சனி பகவானுடைய அருளால அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது. அதுவும் மீடியா துறையில இருக்கவங்களுக்குலாம் நல்ல டைமுங்க. சினிமாவெல்லாம் பட வாய்ப்புகள் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு இசையமைப்பாளர்கள், நடிகர், நடிகைகள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் என எல்லாருக்குமே இனி வளர்ச்சி நிறைந்த காலகட்டமா இருக்க போகுது. ஒரே நாள்ல திடீர் அதிர்ஷ்டத்தால முன்னேறுவீங்க. கடன் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் எல்லாமே தீரப்போகுது. செட்டில்மெண்ட் கிடைக்குங்க.
பல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உரிய மருத்துவர்கிட்ட காண்பிப்பது நல்லது. ரத்தத்துல தொற்று உள்ளவர்கள், தொற்று நோய் உள்ளவர்கள் கவனமா இருக்கணும். ஆரோக்கியம், பெரியவுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். மற்றபடி எல்லாமே சரியாகும். மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்குது, மனசுக்கு நிம்மதி கிடைக்குது. தங்கம் தொடர்பான விஷயங்கள்ல மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டாகும். புதிதாக திருமண யோகம் உண்டாகுது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குது. வெளிநாட்டு வெளியூர்களில் இருக்கவங்களுக்கு பூர்வீகத்துக்கு திரும்பக்கூடிய அமைப்பு உண்டாகுது. வேலை இழந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். சட்ட போராட்டங்கள் கூட உங்களுக்கு நல்ல விதமா நடக்க போகுது. வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய யோகம் உண்டாகுது. ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு சொன்னா அற்புதமான காலகட்டம். பணவரவு அதிகமாகும், செல்வ செழிப்பு மேலோங்கும், திருமண பாக்கியம் கைகூடுது, வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்க போகுது. நல்ல காலம் பிறந்துச்சுங்க. இனி உங்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தான் தேடி வரப்போகுது. ரிஷபத்துடைய வேலையே இந்த குரு கொடுக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்கிறது மட்டும்தான். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி தரக்கூடிய பொது பலன்களை பார்த்துருக்கோம். இப்போ தனிப்பட்ட முறையில் ரிஷப ராசியில் கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குரு என்ன பண்ண போறார் தெளிவாக பார்க்கலாமா? கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். ஒரே வரியில சொன்னாக்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். பொதுப்படியா சொல்லணும்னா குருவினால, குருடைய பார்வையினால முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு. குடும்பத்தில் கூடிய சங்கடங்கள் விலகுது, புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுது, சமுதாயத்துல அந்தஸ்து உயருது, எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் வந்து சேருது. தொழில் ரீதியா லாபம் அதிகமாகும், புதிய தொழில் தொடங்குவீங்க, வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்பட போறீங்க, தொழிலை விரிவு செய்ய போறீங்க. ஏற்றுமதி, இறக்குமதி, இயந்திர உற்பத்தி, ஆட்டோமொபைல்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், ஹார்ட்வேர்ஸ் தொழில்கள் எல்லாத்துலயுமே முன்னேற்றம் அடைவீங்க. தொழில் வந்து ஆண்கள் செஞ்சாலும் சரி, பெண்கள் செஞ்சாலும் சரி. அடுத்து பணியாட்கள், தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தர் கீழே கை கட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி, ஒருத்தர் கீழே அடிப்பணிந்து செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நெருக்கடிகள் மறையுது, எதிர்பார்த்த ஊதியம் உண்டாகுது, திறமைக்கேற்ற பொறுப்பு கிடைக்குது. அரசு ஊழியர்களா எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும், எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். பெண்களுக்கு குழப்பங்கள் தீருது, உடல் பாதிப்புகள் விலகுது, வாழ்க்கை துணைக்கிட்ட இணக்கமான சூழ்நிலை ஏற்படுது, பொன் பொருள் சேர்ந்து சுய தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகுது. சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல அடுத்தடுத்து நடக்கும் உங்களுடைய தலைமையில. கல்வியை பொறுத்திருக்கும், படிப்புல முன்னேற்றம் உண்டாகுது. உடைய மேற்படிப்பு கனவுகள் இப்ப நிறைவேறும். விரும்பிய பாடம் கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும். அடுத்து உடல்நிலை, விபத்து, சுவாச பிரச்சனை, ரத்த அழுத்தம், சர்க்கரை ஏதாவது பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தா இப்போ வந்து அதுல இருந்து நிவாரணம் கிடைக்கும். அடுத்து குடும்பம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுது, பணவரவு அதிகமாகுது, சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க, தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் உண்டாகும், சொத்து வாகனம் வாங்குவீங்க, சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்கும். அடுத்த ரோகிணி நட்சத்திரம், பல வழிகள்ல வருமானம் வர ஆரம்பிக்கும். பொதுவா சொன்னா குருவுடைய பார்வையினால செல்வாக்கு உயரும், பதவி உயர்வு ஏற்படும், உயர்கல்வி விருப்பங்கள் நிறைவேறும், பூர்வீக சொத்து பிரச்சனை விலகுது, புத்திர பாக்கியம் ஏற்படுது, திருமண வயதில் வரன் அமையுது, தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகும், நண்பர்களால நன்மை உண்டாகும், கூட்டு தொழில முன்னேற்றம் ஏற்படும், வருமானம் அதிகமாகும், பிரிந்து போன தம்பதிகள் கூட சமரசம் ஏற்பட்டு ஒன்னா சேர்ந்து வாழ்வீங்க, தந்தை வழியில நன்மைகள் அதிகமாகும். இதை தாண்டி பொதுவா சொல்லணும்னா குருடைய சஞ்சாரம் பார்வை எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு, பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும், குடும்பத்தில் கூட சங்கடங்கள் வருது, சொத்து சேர்க்கை ஏற்படும். குறிப்பா சாப்பிட நேரம் இல்ல, தூங்கும் நேரம் இல்ல, இதை சொல்ற அளவுக்கு பிஸியா வேலை பார்க்க போறீங்க. அதே போல தொழில் ரீதியா தொழில் வந்து நஷ்டத்துல இருந்துச்சுனாக்கா அது வந்து லாப நிலைக்கு மாறும். அதே போல வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்பட போறீங்க. அடுத்து பணியாட்கள், ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறோம், தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, ஆண்களோ பெண்களோ முன்னேற்றம் அடைய போறீங்க. கூலி வேலை செய்தாலும் சரி, நெருக்கடி போராட்டம் இனி மாறுது, உழைப்புக்குரிய ஊதியம் கிடைக்குது, எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும், தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும். இந்த காலத்துல விரும்பி இடமாற்றம் ஏற்படும். பெண்களை பொறுத்திருக்கும் செல்வாக்கு உயரும், குடும்பம் வேலையில செல்வாக்கு உயருது, வாழ்க்கை துணை கிட்ட ஒற்றுமை உண்டாகுது, பொன் பொருள் சேருது, திருமண வயதில் கூடிய பெண்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கல்வி நிலை பொறுத்து படிப்புல முன்னேற்றம் ஏற்படுது, மேற்படிப்பு கனவுகள் நனவாகுது, விரும்பிய பாடத்துல சீட் கிடைக்கும், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும். அடுத்து உடலை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது, சுவாச பிரச்சனை, சிறுநீர் பிரச்சனை, தொற்று, ரத்த அழுத்தம் ஏதாவது சங்கடங்கள் இருந்தாலும் சரி சிகிச்சையினால இப்ப நிவாரணம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்திருக்கும், பிள்ளைகளால பெருமை அடைய போறீங்க, சில வந்து புதுசா வீடு கட்டி குடியேற போறீங்க, குலதெய்வ வழிபாட்டால குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகுது, புதுசா சொத்து வாகனம் வாங்குவீங்க, சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். அடுத்த மிருகசீரிட நட்சத்திரம், சோதனைகள் எல்லாமே இப்ப சாதனைகளா மாறப்போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த குருடைய சஞ்சாரத்தினால ஒட்டு மொத்தமா முன்னேற்றம் உண்டாகுது, பணவரவால நெருக்கடிகள் விலகுது, தொழில முன்னேற்றம் ஏற்படுது, குடும்பத்துல சங்கடங்கள் விலகுது, புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது. தொழிலை பொறுத்திருக்கும் அக்கறை செலுத்துவது நல்லது, தொழில் தொடங்கவோ தொழிலை விரிவுபடுத்தவோ கடன் வாங்கக்கூடாது. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க, உற்பத்தி அதிகமாகுது, வருமானம் உயருது. அடுத்தது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, ஆண்களோ பெண்களோ உழைப்புக்குரிய ஊதியம் கிடைக்கும், எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முடிவு வரும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பெண்களை பொறுத்திருக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது, குடும்பத்துல
பணியிடங்கள்ல செல்வாக்கு உயருது. வாழ்க்கை துணை கிட்ட உண்டான பிரச்சனைக்கு முடிவு வருது. பொன் பொருள் சேர்ந்து சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல அடுத்தடுத்து உங்களோட தலைமையில நடக்கும். கல்வியை பொறுத்தவரைக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகுது. மேற்படிப்பு முயற்சிகளை வெற்றி பெறுவீங்க. விரும்பிய கல்லூரி விரும்பிய பாடத்துல இடம் கிடைக்கும். உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் ஓய்வில்லாம உழைச்ச உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும். எப்பேற்பட்ட சங்கடங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதிச்சிருந்தாலும் அது இப்ப சிகிச்சைனால விடுதலை கிடைக்க போகுது. குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது. எதிர்பார்த்த பணம் வந்து சேருது. சில புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. சொத்து வாகனம் ஆகுவீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு குறைவு இருக்காது. சோ இப்போ வரைக்கும் பார்த்த இந்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே ரிஷபத்திற்கு குருவால கொடி கட்டி பறக்க போறீங்க. அது மாற்றமே இல்லை. உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் நிலைச்சிருக்குனாக்கா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு, வெள்ளிக்கிழமைகள் தோறும் மல்லிகை மலர்களை கட்டி மாலையாகவோ அல்லது சரமாகவோ அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு அர்ப்பணித்து அம்மன் பெயர்ல அர்ச்சனை செய்து வர நினைச்சது எல்லாமே நடக்கும். அதே போல அனுதினமும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. திரும்ப சொல்றேன், ஓம் ஸ்ரீ மாத்ரே நம. இந்த மந்திரத்தை தினமும் 9 முறை சொல்லணும். அதிர்ஷ்டம் உண்டாகும். அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள் சந்திர ஓரை, செவ்வாய் ஓரை, சுக்கிர ஓரை, குரு ஓரை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு, வழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி. அதே போல 2வது பரிகாரம் மற்றும் வழிபாடு, சென்னை பூந்தமல்லி தக்கோலம் அருகில் இளம்பையங்கோட்டூரில் அருள்பாலிக்கும் குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகள்ல குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே போல வாய் பேச முடியாதவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுங்க. வாழ்க்கையில சுபிக்ஷம் உண்டாகும். நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும்.